வந்து பார்த்தோம்னா செடியினுடைய வளர்ச்சி ரொம்ப டல்லாக இருந்தது. நாங்கள் 30 வருஷமாக வைக்கிறதுனால கொஞ்சம் பவர் அதுக்கு பூமியில் சத்து குறைஞ்சலாம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ நாம் இதை யூஸ் பண்ணுறதுனால திரும்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன எப்படி பண்ணோமோ அது மாதிரி ஒரு எஃபெக்ட் நல்லா தெரியுது. அது ஊற்றின உடனே நல்லா பசுமை கட்டுது, நல்லா இலை அகலமாக பிரிஞ்சு கிடுகிடுன்னு வருது. கண்டிப்பாக தெரியும் சார். வளர்ச்சி நல்லா தெரியுது. செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது, நல்லா மரம் நல்லா ஊக்கமாக அடி நல்லா பெருத்து வருது. அப்போ அதனால் நமக்கு பார்த்தா சீப்பு நல்லா வருது, மரம் ஸ்டடியாக நிற்கிது, எல்லாமே நல்லா இருக்குது. 3லேருந்து 5 மாதத்தில் இந்த இடத்துல வாழையில் வெடிப்பு நோய் மாரி வரும். இது அப்படியே வெடிச்சிட்டே போய் அந்த இலையெல்லாம் வீணாகி அப்படியே கீழே அழுகி ஊந்துடும். இப்போ நம்ம இந்த அபிமன் யூஸ் பண்ணுறதுனால அந்த வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம அறிகுறி தென்பட்ட உடனே ஊற்றிடலாம், இல்லாட்டா ப்ரிவெண்ட்டாக ஊற்றினா நல்லா இருக்குது. நாங்கள் ஊற்றுனதுனால இப்போ ஒரு 2-3 ஆண்டுகளாக இப்போ அந்த நோய் இப்போ இங்கே இல்லாமல் இருக்குது. சார், என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ராஜாராம். நான் இருக்கிற ஊர் பேர் பண்ணைக்குச்சிப்பாளையம், கடலூர் மாவட்டம், பண்ருட்டி தாலுக்கா. நான் வந்து பாரம்பரிய விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ ஒரு 30 வருஷமாக நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன். இருந்தாலும் இப்போ நான் விவசாயத்தை அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பகுதியில் பார்த்தோம்னா அதிகப்படியாக வாழை, அதுக்கப்புறம் கரும்பு, அதுக்கப்புறம் நெல் பயிர் வச்சுட்ருக்கோம். இங்கே வாழைன்னு பார்த்தோம்னா அந்த ஈரோடு மொந்தம், புடி மொந்தம்னு சொல்லக்கூடிய சமையல் வாழை தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேன்கதலி, இல்லாட்டா கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க, பழவாழை. இது வாழையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வாழை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10 ஏக்கர் இருக்குது. அதில் வந்து வாழை வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் வருஷத்துக்கு வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கரும்பு, கொஞ்சம் நெல் பயிர் வச்சுட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அதிகமாக பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஈரோடு மொந்தம்னு சொல்லக்கூடிய இந்த வாழை தான் பண்ணிகிட்ருக்கோம். இது சென்னையில் தான் அதிகமாக விலை போய்கிட்டு இருக்குது. எப்போயாவது ஒரு தடவை ரேர் கேஸாக அது புடி மொந்தம் சொல்லக்கூடிய ஒரு வாழை பண்ணுறோம். இதுதான் இந்த பகுதியில் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். 9 மாதம் மேலே அறுவடை ஆரம்பித்து 12-13 மாதத்தில் முடிஞ்சிடும். நீர்ப்பாசனம் பார்த்தோம்னா இங்கே அது ஆழ்துளை கிணறு சொல்கிறாங்க இல்லையா, போர் வசதி இங்கே இருக்குது. அதனால் தண்ணி அந்த நேரமும் இங்கே நல்லா கிடைக்குது. தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை. இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா இந்த கழிப்பு மண்ணு சொல்லுவாங்க, கிளை சாயில்ன்ட்டு. அது நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு வண்டல் மண் மாதிரி நல்லா திறமான மண் இந்த ஏரியாவில். எந்த பயிர் வச்சாலும் நல்லா வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்ரஜன் சத்துங்க அதிகமாக இருக்கிறதுனால கரும்பு வச்சாலும் வாழை வச்சாலும் நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது. நீர்ப்பாசனம் காய்ச்சலும் பாய்ச்சலும் பண்ணுறோம். வெய்ய நாளாக இருந்தால் 8லேருந்து 10 நாளுக்குள்ளே அந்த ஏரியாவுக்கு பாய்ச்சினா போதும். மழை காலமாக தான் எதுவும் தேவைப்படாது. அது அப்படியே மாதக்கணக்கில் கூட மழை பெஞ்சா ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வடிகால் வசதினால எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. அதே நேரத்தில் பூமி நல்லா இழுத்துக்கும், வண்டல் மண்ணாக இருந்தாலும். அது ஒரு சிறப்பு அம்சம் அந்த ஏரியாவில். அந்த ஏபிகேஎஸ் ஆர்கனைசர் ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு அவங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவங்க நமக்கு வந்து பார்சல் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ சொல்லி விட்டா ஒரு 2 நாள் 3 நாள் வந்து போகுது. 2 நாளில் கூட கிடச்சி போகுது. நம்ம பக்கத்தில் இருக்கிற பண்ருட்டி டவுனுக்கு வந்துடும். நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இல்லை, ஃபஸ்ட்டில் வந்து அபிமான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிக்ஸ்ன்ற மருந்து கொடுக்குறோம். இது 2ம் கொடுக்கறதுனால நமக்கு செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. கீழே வரக்கூடிய அந்த வேர் சம்மந்தப்பட்ட நோய்களும் இல்லாமல் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது வேரில். இப்போ நல்லா பார்த்தா பசுமையாக வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 75 நாளில் கொடுத்து விட்டேன் அபிமான். 2வது பார்த்தோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு 5ஆம் மாதம் தீனி வைக்கிறது ஒரு 15-20 நாள் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஒரு 120 நாள் பக்கம் கொடுத்தேன். அதுக்கிடையில் 2 தடவை அதேமாரி இந்த ஆர்பிக்ஸை கொடுத்து விட்டோம். இடையில ஒரு 5 நாள் கேப் வச்சு. அவ்வளோதான் சார், நல்லா தான். ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் கணக்கு பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு தடவையும். வந்து பார்த்தோம்னா செடியினுடைய வளர்ச்சி ரொம்ப டல்லாக இருந்தது. நாங்கள் 30 வருஷமாக வைக்கிறதுனால கொஞ்சம் பவர் அதுக்கு பூமியில் சத்து குறைஞ்சலாம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ நாம் இதை யூஸ் பண்ணுறதுனால திரும்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன எப்படி பண்ணோமோ அது மாதிரி ஒரு எஃபெக்ட் நல்லா தெரியுது. அது ஊற்றின உடனே நல்லா பசுமை கட்டுது, நல்லா இலை அகலமாக பிரிஞ்சு கிடுகிடுன்னு வருது. கண்டிப்பாக தெரியும் சார். வளர்ச்சி நல்லா தெரியுது. செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது, நல்லா மரம் நல்லா ஊக்கமாக அடி நல்லா பெருத்து வருது. அப்போ அதனால் நமக்கு பார்த்தா சீப்பு நல்லா வருது, மரம் ஸ்டடியாக நிற்கிது, எல்லாமே நல்லா இருக்குது. 3லேருந்து 5 மாதத்தில் இந்த இடத்துல வாழையில் வெடிப்பு நோய் மாரி வரும். இது அப்படியே வெடிச்சிட்டே போய் அந்த இலையெல்லாம் வீணாகி அப்படியே கீழே அழுகி ஊந்துடும். இப்போ நம்ம இந்த அபிமன் யூஸ் பண்ணுறதுனால அந்த வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம அறிகுறி தென்பட்ட உடனே ஊற்றிடலாம், இல்லாட்டா ப்ரிவெண்ட்டாக ஊற்றினா நல்லா இருக்குது. நாங்கள் ஊற்றுனதுனால இப்போ ஒரு 2-3 ஆண்டுகளாக இப்போ அந்த நோய் இப்போ இங்கே இல்லாமல் இருக்குது. சார், நம்ம இந்த பகுதியில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா இது தாரோட விலையை வந்து சீப்பு கணக்கு வச்சு தான் பண்ணுறோம். இப்போ அதுக்கு முன்னெல்லாம் 4-5 விட்டுட்டு இருந்தது. இப்போ பார்த்தோம்னா 6-7 விடுது. இப்போ அதனால் நமக்கு விலை நல்லா கூடுதலாக கிடைக்குது. மார்க்கெட்டில் நல்லா சேல்ஸ் ஆகுது. இப்போ வாழை பார்த்தோம்னா ஒரு 9 மாதத்துலேருந்தே அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிடும் கதிர் வந்து. அதை நாங்கள் வந்து அப்படியே பார்த்தா வியாபாரிகிட்ட பேசி விட்ருவோம். பேசும்போது பார்த்தோம்னா எல்லாமே அவங்கள சேர்ந்தது தான். பூ, இலை, அதனுடைய தண்டு பகுதி எல்லாமே அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க அதை வந்து எடுத்து போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை வெட்டி பூமியிலே போட்டுவிடுவோம். அது நல்லா கொஞ்சம் மக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரொட்டாவேட்டர் வந்ததுனால நல்லா உழவு நல்லா அடித்து விட்டுறோம்.
அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. நல்லாவே பூமி நல்லா கொஞ்சம் சத்து ஏறின மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 லிட்டர் யூஸ் பண்ணும்போது, இந்த முக்கியமாக அந்த மெயின் வாய்க்காலில் நம்ம வந்து மடைய வைக்கிறோம். அதில் வந்து ஒரு சரவுக்கு அதை அப்படியே ஒரு கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த பேரலில் ஒரு 50 லிட்டர் பேரலில் ஊற்றி சின்னதாக ஒரு டேப்பில் திறந்து விட்றோம். அது அப்படியே தண்ணி பாய்ஞ்சினே போச்சுன்னா அது ஒவ்வொரு சரவுக்கு உண்டானது கரெக்டாக ஆக்யூரேட்டாக பாய்ஞ்சிரும். கோலாக வைக்காமல் நம்ம தனித்தனியாக பிரித்து விடும்போது அந்தந்த இடத்துக்கு வேண்டிய இது போய் சத்து சேர்ந்துடும். ஒரு சரவுக்கு வந்து 75-80 வாழை வரும். அதாவது 5 கண்ணோடைய அகலம், நீட்டு பார்த்தா 15, 16, 17 அப்படி வரும். அப்படி ஒரு 75-80க்குள்ளே வரும். நிலத்தோட மைய பகுதியில் நீட்டாக ஒரு வாய்க்கால் போட்டுடுறோம். 2 பக்கமும் அப்படியே பிரித்து விடுறோம் தண்ணியை. அந்தந்த வாய்க்காலுக்கு திறக்கும் போது அந்த சின்ன பேரலில் அப்படியே தூக்கி வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்தை ஊற்றி நம்ம விடுறதுனால கரெக்டாக போய் எல்லா பகுதியும் ஈவனாக போயிடும்.